அன்னைக்கு நான் எந்திரிக்கலான்னு இருந்தேன். அண்ணன் வரும்போதே சொல்லிட்டாரு, இன்னைக்கு ஒன்லி நம்பிக்கை வாக்கெடுப்பு தான், நீங்க நம்ம எல்லாம் பேச வேணாம், ஆல்ரெடி மெஜாரிட்டி 150 மேல போயிட்டு இருக்கு, அவங்க பேசினா பேசட்டும், பாவம் எலெக்ஷன் டைம்ல தான் பேச முடியல, இப்ப பேசட்டும். முதல்வர் வந்து அப்போ திரு ஆதவ அர்ஜுன் அவர்கள திரு விஜய் அவர்கள மாத்திருங்க, நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி நீங்க சொல்லுங்க சார். அவர் யாரெல்லாம் எதிர்கட்சி தலைவர்லாம் தொடக்கூடாது, அவர் ரேஞ்சு வேற, அவருக்கு எதிர்கட்சி தலைவர் நானே டீல் பண்ண, அதாவது அவரை இளவரசன் சொல்றாரு, இளவரசன் நானே டீல் பண்ணிக்கிறேன்றாரு. நான் சொல்றேன் உண்மையிலேயே அவர் ரேஞ்சு வேற தான். அவரால் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு ரேஞ்சு, மக்களுக்கு பதில் சொல்ல முடியாத ரேஞ்சு, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத ஒரு ரேஞ்சு. இன்னைக்கு வந்து யாரெல்லாம் வந்து கொள்கை எதிரின்னு சொன்னாரோ, யாரெல்லாம் அரசியல் எதிரின்னு சொன்னாரோ, கொள்கை எதிரிகிட்ட இருந்தும் நீங்க ஆட்களை வந்து எம்எல்ஏக்களை வச்சுதான் நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அரசியல் எதிரின்னு சொன்னவங்ககிட்டயும் நீங்க ஆட்களை வந்து அவங்களோட உதவியோட தான் நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அப்போ அவர் ரேஞ்சு வேற தான், ஆதவ அர்ஜுனா சொல்ற ரேஞ்சு வேற தான். இங்க பாருங்க, இது வந்து அரசியல். நீங்க வந்து தனி மனித துதிப்பாடலோ இல்ல தனி மனித நீங்க வந்து தூக்கி பிடிக்கணும்னா நீங்க வந்து வெளியில பேசிங்க. அது சட்டமன்றம்னா மக்களுக்கான ஒரு மன்றம், மக்களுக்கான ஒரு கட்சியா தான் நீங்க வந்து செயல்படும். ஆக்கப்பூர்வமான ஆளும் கட்சியாக நீங்க செயல்படும். அதே போல எதிர்கட்சி நீங்க செய்கின்ற செயல்களுக்கு வந்து நிச்சயமாக கவுண்டர் கொடுப்பாங்க. நீங்க முன்னாடி இருந்த மாதிரிலாம் வெளியில பேசுன மாதிரிலாம் இங்க வந்து பேச முடியாது. அது வந்து மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தும். அதை வெளியில தான் பேச முடியும். ஆதவ அர்ஜுனா சட்டமன்றத்தில் பேச சொல்லுங்க, அதற்கான விளைவுகளை வந்து சட்டமன்றத்தில் அவர் பதில் கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாக கொடுக்க மாட்டாருங்க. நான் தான் சொல்றேன். ஏங்க நீங்க பேசணும்னு வச்சுங்களா, உங்களுக்கு ஐயா கலைஞர் மாதிரியோ அம்மையார் ஜெயலலிதா மாதிரியோ நீங்க வந்து நிறைய படிக்கணும்ன்ற. ஐயா ஸ்டாலின் அவர்களே சொன்னார், நான் கலைஞர் மாதிரி இல்லைன்னு சொன்னேன். ஆனா பாத்தீங்கன்னா அந்த 5 ஆண்டுகள் அவ்வளோ அழகான ஒரு சட்டமன்றம் வந்து நடந்து எதிர்கட்சிகளுக்கு அவ்வளோ மதிப்பளிச்சிருக்காங்க, அவ்வளோ சட்டங்கள் நிறைவேற்றிருக்காங்க, மக்களுக்கான திட்டங்கள் சட்டங்கள் அவ்வளோ தூரம் வந்து நிறைவேற்றிருக்காங்க. மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் வந்து கொடுக்கல, எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாதப்போ மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய திட்டங்கள்லாம் இங்க வந்து நிறைவேற்றிருக்காங்க. அதாவது என்ன சொல்றதுன்னா கண்டனங்கள், அவ்வளோ கண்டனங்களை வந்து பார்த்த ஒரு சட்டமன்றம் அது. அந்த மாதிரி ஒரு சபை, தீர்மானங்கள் பல தீர்மானங்கள் வந்து உள்ளபடியே இவர்களுக்கு வந்து சேலஞ்சஸ் தான் இது.